ஐயநாதன் சார் வணக்கம். வணக்கம் ஐயநாதன் சார், ஒரு 14 கேள்விகளை எழுப்பி இருக்காங்க. இதற்கு முன்பாக இத்தனை கேள்விகளை பிரசிடென்ட் ஆபீஸ் இப்படி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை நோக்கி எழுப்பி இருக்கிறதா அப்படிங்கிறது குறித்து எங்களுக்கு சொல்லுங்க. நான் இந்த 3வது கேள்வியில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை கொஞ்சம் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன் உங்க மூலமாக. சார், அதாவது 3வது கேள்வி தமிழாக்கத்தையே நான் படிச்சலாம்னு நினைக்கிறேன். அரசியலமைப்பினுடைய 200வது பிரிவின் கீழ் ஆளுநரின் அரசியலமைப்பு விருப்புரிமையை பயன்படுத்துவது நியாயமானதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த இந்த கேள்விகள் எல்லாமே முதல்ல சரியானதா சார்? அவருக்கென்று தனியாக முதல்ல விருப்ப உரிமை அப்படிங்கிறது ஏதாவது இருக்குதா முதல்ல? அதுதான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இந்த ஜட்ஜ்மெண்ட்ல தெளிவுபடுத்தி இருக்கு. தெளிவுபடுத்திய பிறகும் அதையே கேள்வியாக முன்வைத்திருக்கிறார் பிரசிடென்ட் அப்படிங்கும்போது புரியல எங்களுக்கு. கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. ஆமா, ஒரு ஆளுநர் அவருடைய பொசிஷன் என்ன as per the constitution of India என்ன அப்படின்னா he is part and parcel of the state அப்படின்னு சொல்லிட்டதுக்கு பிற்பாடு சரி, அப்புறம் எப்படி அவருடைய தனி விருப்பத்துக்கு அங்க இடம் வரும்? சரி, இது கிடையாது. அது ஜஸ்டிஃபைபிளா அப்படின்னு கேக்குறாங்க. கிடையாது, it cannot be. அவருக்கான 200 படி அவருக்கான ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது? ஒண்ணு, அனுப்பப்பட்ட அந்த மசோதாவை அவர் ஏற்றுக்கொண்டு ஏற்பிசைப்பு அளிக்கணும். சரி, இல்ல அதை உடனடியா திருப்பி அனுப்பிட்டு அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத சொல்லணும். ஓகே. அதற்கு பிறகும் அதே மசோதாவை மீண்டும் அந்த மாநில அரசு அனுப்பிச்சுன்னா ஒப்புதல் தரத்துக்கு அப்புறம் வழி இல்லை. இது ஒண்ணு. ஓகே. இன்னொரு ஆப்ஷன் அவருக்கு இதை ஏற்க முடியாது அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு ஒரு உடனே அனுப்பணும். அது ஏன் அனுப்புறேன் அப்படின்றத மாநில அரசுக்கு சொல்லிடணும். ஓகே, ஓகே, ஓகே. அப்ப அதை செய்யறதுக்கு தான் அவருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா 1 மாசம் டைம் தராங்க. சரி. இதற்கு பிறகு இதன் மீது பிரசிடென்ட் ஆக்ட் பண்றதுக்கு 3 மாசம் டைம் தராங்க. சரி, சரி. ஒரு மாநில அரசு மாநில மக்களினுடைய நன்மைக்காக அது ஒரு கொள்கை முடிவா கூட இருக்கட்டும், ஒரு மசோதாவை நிறைவேற்றுது, ஒரு சட்டத்தை நிறைவேற்றுது அப்படின்னா சரி, அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான உரிமை உடைய மக்கள் ஆட்சி அது. ஓகே. அத ஒரு ஆளுநர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த கிடப்புல போட்டேன் அப்படின்னா இட் இஸ் as good as dead அப்படின்னாரு ரவி. ஆளுநர் ரவி இட் இஸ் as good as dead னாரு. அது உச்ச நீதிமன்றம் இல்லன்னுடுச்சு. ஓகே. அடுத்தபடியா பிரசிடென்ட் அப்படின்னா இங்க பிரசிடென்ட் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் இத ஓகே பண்ணு அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா பிரசிடென்ட் அதுக்கு அப்ரூவல் கொடுக்க போறாங்க, இல்லாட்டி இல்ல. சரி. சோ இன்னைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் அனைத்தும் பாத்தீங்க அப்படின்னா அது அனைத்தும் இந்திய ஒன்றிய அரசு எழுப்பிய கேள்விகள் தான். சரி சார், எனக்கு சார் இப்போ தமிழ்நாடு அரசு ஊழியருடைய நடத்தை விதிகள் இருக்கு. இதுல எந்த ஒரு மனுதாரராவது யாராவது ஒரு கோரிக்கை மனுவை கொடுக்குறாங்க அப்படின்னா, அவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 30 நாளைக்குள்ள அந்த மனு மேல நடவடிக்கை எடுக்கணும்னு இருக்குது. இப்போ இது ஏதாவது ஒரு வழக்காக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த அதிகாரி நடவடிக்கை எடுக்க வேண்டியவர் எடுக்காமல் இருக்கிறார். அப்போ இந்த செக்ஷன் படி இவர் செய்ய வேண்டியவர் இவர் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுதாரர் வழக்குக்கு போகும்போது நீ செய்யின்னு சொல்லி கோர்ட் ஒரு உத்தரவு போட்ட பிறகு அந்த சம்பந்தப்பட்ட ஆபீசர் இந்த செக்ஷன் படி நான் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கும்போது எனக்கென்று இருக்கக்கூடிய விருப்ப உரிமையை இதில் நான் பயன்படுத்துவது நியாயமானதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அது சரியா இருக்குமா சார்? இல்ல, தப்புதான். அதே கேள்விதான் சார் இங்க கேட்டிருக்குது பிரசிடென்ட் ஆபீஸ். ஆமா, இங்கேயும் அதேதான். 200-201 பத்திய பொசிஷனை உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த 2 நீதிபதிகளும் ரொம்ப தெளிவா கிளியர் பண்ணிருக்காங்க. சரி. ஒரு மாநில அரசுடைய செயல்பாட்டின் மீதான உங்களது அதிகாரம் எங்க இருக்குது? சரி. அப்படின்றதா ஒண்ணு, ஆளுநர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஸ்டேட். இன்னொன்னு குடியரசுத் தலைவர் அப்படின்றது அவர் ஒப்புதல் கொடுக்கறதுக்கு கால வரையறை நீட்டிக்க முடியாது. ஒரு தனி மனிதர்களுடைய தூக்கு தண்டனை வழக்குல அவர் அனுப்பின கருணை மனுவை 8 ஆண்டு காலத்துக்கு மேல வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒற்றை காரணத்திற்காகவே அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் மரண தண்டனை அப்படின்றத குறைச்சு ஆயுள் தண்டனையா மாத்துச்சு உச்ச நீதிமன்றம். என்ன சொல்லுச்சு அதுல? அப்ப அது சொல்லுச்சு, இந்த மாதிரி நீங்க அப்படி கிடப்புல போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது அவனுடைய வாழ்வுரிமையை பாதிக்கக்கூடிய விடயம். ஓகே. அந்த இடத்துல அவன் சாவர வரைக்கும் அவனுக்கு ஒரு சிறைவாசியா இருந்தாலும் அவனுடைய வாழ்வுரிமை அப்படின்ற ஒண்ணு சப்ஸ்டான்சியல் கொஸ்டின் ஆஃப் லா இருக்கு. அப்ப அந்த இடத்துல நாங்க நீங்க ஒரு 3 வருஷத்துக்குள்ளேயே அந்த இதை சொல்லணும் அப்படின்னம்னா, அந்த கருணை மனு மீது பதில் சொல்லல அப்படின்னா நாங்க முடிவெடுப்போம் அப்படின்னு சொன்னதும் 142 தான். ஓகே.
அன்னைக்கு மட்டும் எப்படி ஒத்துக்கிட்டாங்க, பேரறிவாளன் விஷயத்துல எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு புரியுது முன்னாடி சார். விஷ ஊசி கொலை வழக்குல அந்த மாதிரி பண்ணாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. அதனால மரண தண்டனை கொடுக்கப்பட்டவர்களுக்கே நீக்கி அதை பண்ணும்போது அப்ப பிரசிடென்ட்டோட பவர் வந்து கோர்ட் எடுத்துக்கிச்சுன்னு சொல்ல முடியுமா? ஓகே ஓகே You ஓகே. cannot dilly-dally with the powers restored through பிரசிடென்ட் கிட்ட constitution. போன விஷயமும் கூட நடவடிக்கை எடுக்கப்படாமல் காலதாமதமானதும் அப்படிங்கிறது கூட அந்த வழக்கினுடைய தீர்ப்புக்கு காரணம் தானே சார்? ஆமா, உண்மை அதுதான். அதனாலதான் சொல்றாங்க, ஒரு மனிதன் மரணிக்கும் வரைக்கும் அவனுக்கு வந்துட்டு வாழ்வுரிமை அப்படின்றது இருக்குல்ல, ரைட் டு லைஃப் இருக்குல்ல, அப்படின்ற விடயத்தை வந்துட்டு இந்திய உச்சநீதிமன்றம் பல முறை வந்துட்டு ரொம்ப ஆழமா சொல்லி இருக்குது. எனவே இங்க என்ன அப்படின்னம்னா, இது வந்துட்டு அவங்களுடைய இந்த இந்திய ஒன்றிய அரசனுடைய அந்த ஆதங்கம் ஒரு மாநில அரசை வந்துட்டு கட்டுப்படுத்தி மாநிலர் வழியா கட்டுப்படுத்தி இயக்கிறது அப்படின்ற ஒரு விடயத்துக்கு சம்மட்டியால் அடித்ததை போல ஒரு தீர்ப்பை வந்துட்டு இந்திய உச்சநீதிமன்றத்துடைய 2 நீதிபதிகள் கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே ஓகே. அதனால இந்த விடயத்துல வந்துட்டு இவங்க பிரசிடென்ட் கேட்டிருக்கிறதுன்றது மோடி அரசு கேட்டிருக்குது. அவ்வளவுதான். ஓகே சார். பிரசிடென்ட் இல்ல. ஓகே. ஏன்னா பிரசிடென்ட் ஒண்ணு தனித்து செயல்பட போறது இல்ல. ஓகே சார். பிரசிடென்ட் தனித்து செயல்படுறத வந்துட்டு செல்வம் ஒத்துக்கிற வர கேளுங்க, அதுக்கு கான்ஸ்டிடியூஷன் இடம் இல்ல. அப்ப ஆளுநர் மட்டும் எப்படி தனித்து செயல்பட முடியும்? சரி. எனவே அதெல்லாம் வந்துட்டு அவுட் ஆஃப் கொஸ்டின், அவுட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஓகே.